கொலோசல் நிறுவனம் அகழாய்வில் கண்டுபிடிச்ச 72,000 ஆண்டுகள் பழமையான டயர் உல்ஃபோட மண்டை ஓடு மற்றும் ஒகியோவில் கண்டுபிடிச்ச 13,000 ஆண்டுகள் பழமையான பல்லுல இருந்து டிஎன்ஏவை சேகரித்து ஆய்வு செஞ்சாங்க. இதன் மூலமா அதோட முக்கியமான பண்புகளை அடையாளம் கண்டாங்க. பிறகு கிரே உல்ஃபோட 20 ஜீன் செல்களை ஆய்வுகளில் கண்டுபிடிச்ச டயர் உல்ஃபோட பண்புகளான உருவ அமைப்பு, வெண்ணிற ரோமங்கள் போன்ற அம்சங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அந்த செல்களை நாய்களோட கருமுட்டையில செலுத்தி பின்பு அறுவை சிகிச்சை மூலமா 3 குட்டிகள் பிறந்திருக்குன்னு அவர் சொன்னார். மேலும் டாக்டர் பெத் சப்பாரியோ இந்த குட்டிகள் பற்றிய அறிவிப்பு சமீபத்தில் வந்தாலும் இந்த 3 குட்டிகளில் 2 குட்டிகள் கடந்த அக்டோபர் மாதத்திலேயே பிறந்துருச்சுன்னு, மேலும் ஒரு குட்டி ஜனவரியில் பிறந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. கேம் ஆஃப் த்ரான்ஸுடைய தாக்கத்தினால இந்த குட்டிகளுக்கு ரீமஸ், ரொமுலஸ், கலீசின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனால் ஒரு அழிஞ்ச உயிரினத்தை உயிர்த்தெழ வைக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. டயர் உல்ஸோட தோற்றம் மற்றும் அம்சங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இவற்றோட வாழ்வு முறை, சூழலியல் மற்றும் பண்புகள் நமக்கு அவ்வளவா தெரியாது. அப்படி இருக்கும்போது இவற்றை உண்மையிலேயே நம்மளால உயிர்த்தெழ வைக்க முடியுமா? அல்லது இது டயர் உல்ஃபோட உருவ ஒற்றுமை கொண்ட வேறு ஒரு புதிய ஹைபிரிட் உயிரினமா அப்படிங்கிற சந்தேகத்தை சில விஞ்ஞானிகள் கிளப்பியிருக்காங்க. டாக்டர் நிக் ராலன்ஸ் போன்ற அறிஞர்களும் இந்த கருத்தையே சொல்றாங்க. சில விலங்கியல் ஆர்வலர்கள் இதை வரவேற்றாலும் இது இயற்கை நெறிமுறைப்படி சரியா? இப்படி கொடூரமா வேட்டையாடக்கூடிய உயிர்களை திருப்பி கொண்டு வரணுமா? இப்படி உருவான உயிர்களுக்கு வேற எதுவும் பாதிப்பு வருமா? அவற்றுக்கு இன்றைய சூழல் மற்றும் வாழ்வியல் ஏற்றதா இருக்குமான்னு பல கேள்விகளை எழுப்புறாங்க. இயற்கை ஆர்வலர் ஒருவர் சொல்லும்போது, எந்த உயிரினத்தை மீண்டும் கொண்டு வரணும்னு யாரு தீர்மானிக்கிறது? நாம ரொம்பவே கவனமா இருக்கணும்னு, அழிஞ்சு போன ஒரு உயிரினத்தை உயிர்த்தெழ வைக்கிறது விளையாட்டான காரியம் இல்லைன்னு எச்சரிக்கிறாரு. என்னோட கருத்து கூட அதே தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல அழிஞ்சு போன உயிரினங்கள் மீண்டும் தோன்றணுமா? அல்லது இது புது பிரச்சனைக்கு வழிவகுக்குமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ச்சியா நம்ம பதிவுகளை பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை